உடலில் வரும் கட்டிகள் மற்றும் அதன் காரணங்கள் உங்களுக்கும் இருக்கான்னு உடனே பார்த்துடுங்க. நம் உடலில் சில நேரங்களில் சிறு சிறு கட்டிகள் போல தோன்றுவது பலருக்கும் ஏற்படும் ஒரு சாதாரண விஷயம். சிலர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் விட்டு விடுவார்கள். ஆனால் உடலில் எங்கு கட்டி உருவாகிறது, அது எவ்வளவு நாட்கள் நீடிக்கிறது, வலி இருக்கிறதா இல்லையா என்பதனை கவனிப்பதும் மிகவும் முக்கியம். ஏனெனில் சில கட்டிகள் சாதாரணமானதாக இருந்தாலும் சில கட்டிகள் உடல்நல பிரச்சனைகளுக்கான ஆரம்ப அறிகுறியாக இருக்கக்கூடும். முதலில் பொதுவாக காணப்படும் ஒன்று கொழுப்பு கட்டி. இதை மருத்துவத்தில் லிபோமா என்று அழைப்பார்கள். இது தோலின் கீழ் கொழுப்பு திசுக்கள் சேர்ந்து உருவாகும் கட்டி. இது மென்மையாக இருக்கும். கை வைத்து அழுத்தினால் கொஞ்சம் நகரும் மாதிரி இருக்கும். பெரும்பாலும் வலி இருக்காது. இப்படிப்பட்ட கட்டிகள் பெரும்பாலும் ஆபத்தானவை அல்ல. ஆனால் அது அதிகமாக பெரிதாக ஆகிறதா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக சிலருக்கு லிம்ப் நோடு வீக்கம் காரணமாக கட்டிகள் தோன்றலாம். நம் உடலில் இருக்கும் லிம்ப் நோடுகள் உடலின் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு பகுதி. சளி, காய்ச்சல், தொண்டை வலி அல்லது வேறு இன்ஃபெக்ஷன் இருந்தால் கழுத்து, கைக்குழி, தொடை மற்றும் சிறு கட்டிகள் போல தோன்றலாம். உடல்நிலை சரியாகிவிட்டால் இந்த வீக்கம் மெதுவாக குறைந்துவிடும். மேலும் சிலருக்கு தோலின் கீழ் சிஸ்ட் என்ற கட்டிகளும் உருவாகலாம். இது தோலின் கீழ் திரவம் அல்லது சதை போன்ற பொருட்கள் சேர்ந்து உருவாகும். இது ஒரு சிறிய உருண்டை போல இருக்கும். சில சமயம் மெதுவாக பெரியதாகவும் ஆகலாம். சில சிக்கலுக்கு சிறிய சிகிச்சை தேவைப்படலாம். சில நேரங்களில் ஹார்மோன் மாற்றங்கள், தோல் இன்ஃபெக்ஷன் அல்லது சதை வளர்ச்சி காரணமாகவும் உடலில் சிறிய கட்டிகள் தோன்றலாம். குறிப்பாக இளம் வயதினருக்கு அல்லது ஹார்மோன் மாற்றம் அதிகமாக இருக்கும் காலங்களில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனால் உடலில் வரும் எல்லா கட்டிகளையும் சாதாரணம் என்று நினைத்துவிடக் கூடாது. கட்டி வேகமாக பெரியதாக ஆகிறதா, கடுமையான வலி இருக்கிறதா, சிவப்பு அல்லது சூடு இருக்கிறதா அல்லது பல வாரங்களாக குறையாமல் இருக்கிறதா என்பதனை கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவரை சந்தித்து பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மேலும் உடலில் வரும் கட்டிகளை ஆரம்பத்திலேயே கவனித்தால் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சிலர் பயந்து மருத்துவரிடம் செல்லாமல் தாமதிக்கிறார்கள். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் பரிசோதனை செய்தால் காரணத்தை எளிதாக கண்டறிந்து சரியான சிகிச்சை பெற முடியும். அதனால் உடலில் ஏதேனும் மாற்றங்கள் தெரிந்தால் அலட்சியம் செய்யாமல் உடனே கவனிப்பது மிகவும் அவசியம். ஆகவே உடலில் எந்த பகுதியில் கட்டி தோன்றினாலும் அதை அலட்சியமாக பார்க்காமல் ஆரம்பத்திலேயே கவனித்து தேவையான பரிசோதனைகளை செய்து கொள்வது மிகவும் முக்கியம். உடல் நலத்தில் சிறிய மாற்றங்களையும் கவனமாக எடுத்துக்கொண்டால் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். உடல் நலம் நன்றாக இருக்க விழிப்புணர்வுடன் இருப்பதே சிறந்த பாதுகாப்பாகும்.